நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேங்க. நான் பொதுவாவே ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எல்லாரும் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லிதான் பழக்கம். இன்னைக்கு சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்றேன். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான ஒரு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். அதாவது வானவெளியிலிருந்து தான் நமக்கு ஜோதிடமே வந்தது. ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருச்சு. இப்போ எப்படி உரைநடை டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் நோட்ஸ் எடுக்கிறப்போ சில மசாலா ஆட் ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி போயிருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியோட மிகைப்படுத்தாமல் துல்லியமாக ஒரு ஒரு கிரகமும் இந்தந்த டிகிரியில் ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு கர்ம பலன் நமக்கு கொடுக்குங்கிறத அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக்காக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்றாங்க. ஓகே சார். அப்ப எனக்காக இன்னைக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்கலாங்க. சரி, எனக்கு பிடிச்ச ஒரு ராசின்னு சொல்லலாம். எல்லாரும் தனியா செய்ய பயப்படுற விஷயத்த நான் தனியா தான் செய்வேன் அப்படின்னு ஒரிஜினலா இருக்கிற ஒரு ராசினா நம்ம கும்பராசினியர்கள் தான். உயரத்துல இருக்கிறவங்க கூட சொல்லிக்கலாம். சோ அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் எப்படி சார்? கண்டிப்பாங்க. காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசியாக வந்து லாபம் அனுபவிக்கக்கூடிய எல்லாத்திலையுமே சாதுரியமாக செயல்படக்கூடிய ராசியாகிய கும்பராசிக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து ராகு கேதுகள் ராசிக்குள்ளேயே இருந்து குருவின் பார்வை இல்லாமல் இருக்கு. ஸோ எப்போ இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆச்சோ குருவின் பார்வை ராசிலேருந்து விலகிருச்சு. ஆனால் ராசிக்குள்ள யார் இருக்கா? ராகுங்கிற ஒரு பாவகிரகம் இருக்கு. 7ஆம் இடத்துல கேது இருக்கு. இப்போ நிறைய பேர் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில பிரச்சனைகள், ஃபேமிலியில் நல்லா போயிட்டு இருக்கிற ஃபேமிலியில் மனக்குழப்பங்கள், நல்லா போயிட்டு இருந்த ஆஃபீஸில் பொலிட்டிக்கல் கேம்ஸு, நம்மளை சைட்லைன் பண்ணுறாங்க, நான் செய்யாத தப்ப எந்த அலையில் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள். அதே மாதிரி ட்ராவலிங்கில் இருக்கிறப்போ பிரச்சனை, வெளிநாட்டில் இருக்கிறப்போ அங்கே லீகல் இஷ்யூஸு, விசா இஷ்யூஸு, அது மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு கோச்சார அடிப்படையில் மன குழப்பங்களையும் பிரச்சனை, நம்ம கையில் இல்லாத பிரச்சனைகள், இது எப்படி சால்வ் பண்ண போறோன்னே தெரியாத பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் செப்டம்பருக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி ராசியை விட்டு விலகிறனால அந்த ராகு கேதுகளே குருவின் பார்வை பெறனாலையும் குருவோடையும் சேரனாலையும் அப்பாடா நம்ம வந்த பிரச்சனை அப்படியே மாறிடுச்சு. நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த பாஸு போயிட்டாரு, நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த மேனேஜர் வந்து வேற கம்பெனிக்கு போயிட்டாரு, நாம இப்போ கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். எந்த சூழ்நிலைனால நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த சூழ்நிலையை மாறக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த வருடத்தின் இறுதியில நம்ம பார்க்கலாம். பொதுவாக நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கும்பராசினியர்கள் கொஞ்சம் தனித்துவமா தனிமையா இருக்கணும்னு விரும்புவாங்க. ஸோ இவங்க கூட்டு முயற்சிகள் இல்ல பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி தொழில் இந்த டைம் ஈடுபடலாமா படணுமா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் எல்லாமே ஆட்டம் கண்டக்கூடிய அமைப்பு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த 3 வருடமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி 6 மந்த்ஸ் பாருங்க, எந்த ஒரு குரு பார்வை, எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் ராகு கேதுகள் ராசி ஆக்கிரமிக்கும் பொழுது எது பண்ணாலும் குத்தம், எது பண்ணாலும் பிரச்சனை. நாம் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணோம்னா அது ஆர்கியூமெண்ட்டாக போய் முடியுது. எல்லாத்துக்குமே ஈகோ உள்ளே வந்துருச்சு. பொலிட்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம எது யதார்த்தமாக சொன்னாலும் கரெக்டாக போய் சேர மாட்டேங்குது, தவறாக எடுத்துக்கிறாங்கிற மாதிரி அமைப்பு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் செப்டம்பர் மாதம் வரைக்கும் பொறுமையாக இருந்தால் மெல்ல வந்து நீங்கள் எதுக்கு சொன்னீங்க, எந்த நாள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுங்கிறது மாறக்கூடிய அந்த தெளிவு பெறக்கூடிய உங்களுடைய பார்ட்னர், ஃப்ரெண்டு, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருக்கு வந்து கொஞ்சம் புரிதல், கொஞ்சம் மெச்சூரிட்டியும் கொஞ்சம் புரிதலும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் நினைக்கிறத வந்து நம்ம ஆழமாக ஆளுமையுடன் சொல்லாமல் சொல்கிறேன், மீதி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தொட்டாம் தொடுவாம மாதிரி போனாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தான் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து சாதகமாக முடியாது. நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அது வந்து ஏற்றுக்கக்கூடிய கருத்தாக இருக்காது. குடும்பத்திலையும் அப்படி தான், சொந்தக்காரங்க நடுவுலையும் அப்படி தான், கம்பெனி ஒர்க்கு அப்படிங்கிற கார்பரேட் லைஃப்லேயும் அதே மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ முதல் 3 மாதம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறது தான் காலகட்டம் சொல்லுது. மாணவர்களா இருக்கும்போது அவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இல்ல வேற மாதிரி படிப்புகள் சார்ந்த துறைகள்ல சாதிக்க முடியும். கண்டிப்பா அருமையான விஷயம் சொன்னீங்க. இப்போ வந்து விசா எதிர்பார்க்குறவங்க, எனக்கு வந்து எஜுகேஷனல் லோன் கிடைக்கணுங்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அட்மிஷன் லெட்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம்
12ஆம் இடத்துக்கு ராகு போய் 6ஆம் இடத்துல கேது போய் கேதுவே சரராசியில போய் குருவின் உச்ச குருவின் பார்வை வரும்பொழுது டக்குன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா என்ன, இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசமும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி ஒரு மர்மமான ஒரு விஷயமாகவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஆங்ஷியஸான மொமெண்ட்ஸாகவும் நிறையா கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நடக்குங்கிறனால கொஞ்சம் பொறுமை காத்து கொண்டு இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் கட்டாயம் உங்களுக்கு ஆண்டின் இறுதியில வந்து நல்ல ஒரு சாதகமான ரிசல்ட் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வார்னிங், இதை நீங்க பண்ணவே கூடாது, நெக்ஸ்ட் 6 months கேர்ஃபுல்லா இருந்தா என்ன சார் சொல்லுவீங்க? கண்டிப்பா. இப்ப பாருங்க, இந்த குருவின் பார்வை ராசியிலிருந்து விலகிட்டனால சடனா அந்த ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ள பல குழப்பங்கள், பல வயதினர், வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா கும்பராசிக்காரர்கள் இளையவர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தலை தூக்குது. அது என்ன, ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், மைண்ட்ல வந்து ஒரு பிரச்சனையா இருக்கலாம், டிப்ரெசிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டா இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸா இருக்கலாம், கடன் தொல்லையினால நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கலாம், திடீர்னு பிஸ்னஸ்ல வந்து ஒரு செட்பேக் ஆகலாம், அது மாதிரி திடீர்னு ஒரு வேலை போகிற அமைப்பா இருக்கலாம். இது மாதிரி விஷயங்கள்லாம் வரனால நீங்க மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்த வரக்கூடிய காலகட்டமெல்லாம் வந்து இது நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் சாமிங்கிற மாதிரி வரக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால மனசை நம்ம குழப்பி கொண்டு ஓவர் திங்கிங் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் செய்து உங்களுக்கு நீங்களே பாரமாயிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு எப்படி விடுதுன்னு பார்க்கலாம், நமக்கு ஏதோ ஒரு வழி செய்யாமையா போயிடுவாருங்கிற மாதிரி ஹோப்ஃபுல்லாக நீங்கள் போய்க்கணும். நீங்கள் நம்ம உங்களோட விஷயத்தை தலைக்கு ஏற்றும் பொழுது நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகுறது, நிறையா தவறான முடிவுகள் எடுக்குதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துடும். அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் காத்துக்கொள்ள வேண்டும். எதற்கும் துணிஞ்ச கும்பராசி இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப அருமையா சொல்லுங்க. நன்றி.